அன்பு உறவுகளே, தினமும் ஒரு சமையலில் இன்று சுவையான ரசம் செய்வது எப்படி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2 நன்கு முறித்தெடுக்கவும், புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு சிறிய குத்து, கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கியது, பூண்டு 4 பல், வெந்தயம் ஒரு 4இல் 1 பங்கு டீஸ்பூன், எண்ணெய் அல்லது நெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 4இல் 1 டீஸ்பூன், தண்ணீர் 3 கப். தயாரிக்கும் முறை: புளியை அரை கப் வெந்நீரில் ஊற்றி சிறிது நேரம் வைத்திருந்து ரசம் எடுக்க பிழியவும். துவரம்பருப்பை வேக வைத்து நன்கு மசித்துக் கொள்ளவும். மிளகு, சீரகம், பூண்டு, வெந்தயம், காய்ந்த மிளகாயை சிறிதளவு எண்ணெயில் வறுத்து அரைத்து வைக்கவும். கடாயில் சிறிது எண்ணெய் அல்லது நெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு பொடியாக நறுக்கிய தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்கு மசிக்க விடவும். பின்னர் புளிநீர், அரைத்த மசாலா, மசித்த பருப்பு, தேவையான தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க விடவும். ரசம் சிறிது நுரைத்து வந்தவுடன் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து உடனே அடுப்பை அணைக்கவும். சூடாக சாதம், அப்பளம், ஊறுகாயுடன் சேர்த்து பரிமாறினால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த எளிய முறையில் வீட்டிலேயே அருமையான ரசம் தயாரிக்கலாம்.